பைக் எடுத்துட்டு எங்க கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் வாங்கி 2 இயர்ஸ் ஆகுது கைஸ். வணக்கம்டா மாப்ள. ஸோ பேக் கேஸ் மாத்தலாம்னு தான் போயிட்டுருக்கோம். லாஸ்ட் டைமா பார்த்தீங்கன்னா, மொபைல் வாங்கின புதுசுல அண்ணன் கடைக்கு வந்து பேக் கேஸ் போட்டு போனேன். என் ஃபோனுக்கு பேக் கேஸு எங்கேயுமே கிடைக்கல கைஸ். ஸோ அண்ணனும் ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டு, அதேமாரி பவுச் எடுத்து குடுத்தாரு. ஸோ அது நம்மளுக்கு செட் ஆகுற மாரி தெரியல. ஸோ அதனால வேற கடைக்கு கிளம்பிட்டோம். எங்க ஊர்ல இருக்கிற எல்லா ஃபோன் ஷாப்லயும் கேட்டு பார்த்துட்டேன். என் ஃபோனுக்கு பேக் கேஸே கிடைக்கல. ஆன்லைனும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. ஸோ தம்பி ஒரு கடைக்கு கூட்டு போறேன்னு சொன்னா, அந்த கடைக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இந்த கடையிலும் பார்த்தீங்கன்னா இருக்குமா இல்லையான்னு தெரியல. கேட்டு பார்த்தா தான் தெரியும். இந்த கடையிலும் இல்லைன்னா மொபைலை கண்டிப்பாக மாற்றிடுவேன். ஸோ அவ்வளோ காண்டாகுது. ரியல்மி காமனாக யூஸ் பண்ணுற மொபைல் தான். பர்டிகுலராக என்னோட மொபைல் மாடல் மட்டும் பேக் கேஸ் கிடைக்கவே இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேக் கேஸ் இருக்குது. இவ்வளோ பேக் கேஸ் இருந்தோம். என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா வெறும் 4 பேக் கேஸ் மட்டும்தான் இருந்தது. பட் சரி வந்தது வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. என் கூட வந்தவங்க கிட்ட கேட்டேன் நல்லா இருக்கான்ட்டு. ஸோ ஹீரோ மாரி இருக்க ஒரு போஸ் கொடு அப்படின்னு சொன்னாங்க. இந்த போஸ் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. சரி அவங்களுக்கோசம் இந்த கண்ணாடி மட்டும் வாங்கி கிளம்பிட்டேன். ஸோ வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன். அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஸோ அப்படியே அங்கே கிளம்பிட்டேன் guys.